வணக்கம் and welcome to DSS English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து உண்மையிலே டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பயப்படணுமா, அவங்களோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுமாங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். என்னெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னெல்லாம் டூல்ஸ் நமக்கு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டெவலப்பருக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிஸ்னால டேட்டாபேஸில் வர இம்பேக்ட்ஸ், ரொட்டீன் டாஸ்க் என்னெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், செக்யூரிட்டி எப்படி அது இம்ப்ரூவ் பண்ணுது, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ஸ்கில் செட் எவல்யூஷன் பண்ணணும், உண்மையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து ஒரு டிபிஏ பயப்படணுமா, தென் ஒரு டிபிஏ இல்லைனா ஒரு டெவலப்பருக்கு எஸ்கியூல்னா என்னென்ன தெரியாத ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் ஏஐ டெக்னாலஜிஸ் ஆன் டேட்டாபேஸ். நமக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இல்லை எல்லா மேஜர் டெக்னாலஜிஸ்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னோட கையை பதிச்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க யூஸ் பண்ணாமல் இல்லை. ஸோ இது வருங்காலத்துலேயும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும். லைக் புதுசாக டெக்னிக்ஸ், ஏஐ டெக்னிக்ஸோ, ஆல்கரிதம்ஸ், இல்லைனா மெஷின் லேர்னிங், சாட் ஜிபிடி, அப்புறம் கூகுள் பாட், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய ஆல்கரிதம்ஸ் புதுசாக உள்ளே வர ஆட்டோமேட்டிக்காக டெக்னாலஜிஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ ஏஐ டு எஸ்கியூல்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூலோட எல்லா கோர்ஸும் நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் உங்களுக்கு கோடிங் தெரியும்னு தேவை கிடையாது. பட் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களோட கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஏபிஐஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஓன் அல்கரிதம்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே டிசிஷன் மேக்கிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்மளாலே பண்ண முடியும். அப்போது ஏஐ டெக்னாலஜிஸ் டேட்டாபேஸில் ஒரு தவிர்க்க முடியாத பார்ட்டாக வருங்காலங்களில் அது வரும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஏஐ டெக்னாலஜிஸுங்கிறது மிஷின் பேஸ்ட். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸுக்கு எனிவே நம்மளோட ஹியூமன் இன்டரப்ஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜிஸ் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறதான் இல்லை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுங்கிறது தான் நம்மளோட உண்மையான பலம். ஆஸ் அ டிபிஏ நம்ம எந்தெந்த விஷயத்தில் நம்மளோட இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்தில் நம்மளால் ஆட்டோமேட் பண்ணி நம்மளோட ஒர்க் ஹவர்ஸை கம்மி பண்ணலாம், இல்லை ஒர்க்லோட கம்மி பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரொட்டீன் டாஸ்க் ஆட்டோமேஷன். ஸோ அஸ் அ டிபிஏ நமக்கு என்ன தெரியும், டிபிஏ பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேசஸில் மல்டிபிள் டேட்டா சோர்ஸில் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்க சொல்லுவாங்க. சரி, லைக் சம்டைம் டேட்டா ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸில் இருக்கும், சீக்கிள் டேட்டாபேஸில் இருக்கும், இல்லைனா சிஎஸ்வி ஃபைலில் இருக்கும், ஃப்ளாட் ஃபைலில் இருக்கும், நோட் பேட்ஸில் இருக்கும். இது எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை ரீடபிள் இல்லைனா ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மாற்றி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதுக்குங்கிறதுக்காக இந்த ஒரு டாஸ்க்கு பண்ணுறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ நம்ம இது ரெகுலராக வர டாஸ்கில் இந்த பாத்தெல்லாம் இருக்கும், நமக்கு டெய்லி தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ அதுக்கு தகுந்தவன் நம்மளோட ஏஐ அல்கரிதம்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க் லோட் இல்லை அந்த ஷார்ட்டஸ்ட் டவுன் டைமில் டென்ஷன் இல்லாமல் நம்மளால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி பேக்கப்ஸு, ரெக்கவரி, பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங், மானிட்டரிங், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே நம்ம ரெகுலராக மேனுவலாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஏஐ டெக்னிக்ஸ்னால நம்மளால் இம்ப்ரூவும் பண்ண முடியும், ஆட்டோமேட்டும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரெகுலராக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு அன்யூஷுவலாக ஒரு ஆக்டிவிட்டியில் அன்யூஷுவலாக ஒரு யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க, அன்யூஷுவல் டைமில் ஒரு யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் ஒரு 10 to ஈவினிங் 6 o'clock பேங்கிங் டொமைன் நம்ம வச்சுக்கலாம், 10 to 6 o'clock வச்சுக்கோம். நைட் ஒரு 11 o'clock அன்யூஷுவலாக ஒரு யூசர் லாகின் பண்ணி ஏதாவது டேட்டா வியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் ஏஐ அல்கரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு இதுக்கு எந்த சர்வீஸ் அனாமல் டிடெக்ஷன். ஸோ அனாமல் டிடெக்ஷன் அல்கரிதம் யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டாபேஸில் ஆக்சஸ் பேட்டர்ன்ஸு நம்ம அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் அனாமலிட்டிஸ் வருது, அது எந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணுறது டீட்டெயிலாக நமக்கு ஒரு டேட்டா லிஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு அந்தந்த செக்யூரிட்டி ப்ரீச்சை நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணணும். இது மேனுவல் நம்மளால் பண்ண முடியாது, அனாமல் டிடெக்ஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். செகண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன். நான் சொன்ன மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வருது பார்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம ஆல்ரெடி இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம ப்ரொவைட் பண்ணினா எந்தெந்த பேட்டர்னில் இஷ்யூஸ் வந்திருக்கு அதை நம்ம ஆல்ரெடி இருக்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணினா ஒரு செட் ஆஃப் செக்யூரிட்டி பேட்டர்ன்ஸ் இல்லை செட் ஆஃப் வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அந்த வல்னரபிலிட்டி இஷ்யூஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு நம்மளோட டேட்டாபேஸ் மோர் அண்ட் மோர் செக்யூர்டு ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண முடியும்.
அதே மாதிரி நமக்கு தெரியும் ஓரோ கண்ட்ரிலாம் ஓரோ ரீஜனை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரியோட சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் போனீங்கன்னா GDPR, தென் PCI DSS இருக்குது, HIPAA இருக்குது, ISO இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆல்வேஸ் வந்து மேனுவலாக பண்ணும்போது எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறது, இல்லை எல்லா ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ண நம்மளால் மானிட்டர் பண்ண முடியுமாங்கிறது இட்ஸ் ஹெக்டிக் டாஸ்க்காக இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த AI அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, இல்லை அதில் ஏதாவது ப்ரீச் நடக்க, அந்த ப்ரீச் நடக்க உடனே நமக்கு அலர்ட் பண்ணுறது, அந்த ப்ரீச் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த AI அல்காரிதம்ஸ் வந்து செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு தான் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் ரிலையபிலிட்டி. இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அதோட டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸ், அது ரிலையபிலிட்டி எப்படி வந்து இந்த AI டெக்னிக்ஸ் இல்லைனா AI டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வித் சம் சாம்பிள்ஸோட. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா AI பவர் டூல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், இந்த டேட்டாபேஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அதை ரியல் டைமில் இம்ப்ரூவ் பண்ணி, லைக் டேட்டாபேஸ் பேராமீட்டர்ஸ் ஒர்க்லோட பேஸ் பண்ணி பேராமீட்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, டெம்பரரி லாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு மண்டே மார்னிங், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IRCTC டேட்டா நம்ம எடுத்துக்கலாமே, IRCTCயில் டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்கும், மார்னிங் ஃப்ரீயாக இருக்கும், தட்கல் டைமில் வந்து திஸ் மச் ஆஃப் ஹியூஜ் லோடு வரும். அதே மாதிரி வந்து ரெகுலர் நான் தட்கல் டைம்ஸில் பார்த்தாச்சுன்னா டேட்டாவோட ப்ராப்பராக தான் இருக்கும். ஆனால் வந்து லைக் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஓணம், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கு 2 monthsக்கு முன்னாடி அந்த பீரியடில் ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல ஒர்க் லோடு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மேனுவல் ஓகே நமக்கு ஓகே. இப்போ ஆஸ் DBA நான் சொல்லுவேன், நாளைக்கு வந்து தீபாவளிக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ தீபாவளி டிக்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 200 crores டிக்கெட்ஸ் அதிகமாக வந்து புக் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், நான் CPU ஒரு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இயருக்கு இந்தந்த பீரியடில் இந்தந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுங்கிற ஒரு லிஸ்ட் நம்ம செட் பண்ணிட்டோம்னா டோட்டல் ஹார்ட்வேர் காஸ்டிங் ப்ளஸ் அதோட டோட்டல் டவுன் டைம் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி நான் பீக் ஹவர்ஸில் நம்மளால் ஈஸியாக வந்து எந்த இஷ்யூஸ் இல்லாமல் நம்மளோட டேட்டாபேஸை ரிலையபிளாக நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கணும் நம்புறேன் ஃபார் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். செகண்ட் வந்து கொரி ஆப்டிமைசேஷன். கொரி ஆப்டிமைசேஷன் எப்படி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இல்லைனா என்கிட்ட வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கொரி எக்ஸிக்யூட் ஆகி வரதுக்கு எனக்கு 1 minute ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் இந்த ஒரு கொரி ஆப்டிமைசரில் நம்ம ஆல்ரெடி SQL இன்ஜின் ஒரு கொரி ஆப்டிமைசர் யூஸ் பண்ணும். பட் நான் மோர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணேன்னா, இந்த கொரி ஆப்டிமைசர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரொசீஜர் வந்து கொரி ஆப்டிமைசர் பெஸ்ட் கொரி ஆப்டிமைசிங் ஃபார்மேட்டில் மற்ற லைக் டேபிளோட வால்யூம், அதோட இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இண்டெக்ஸில் எவ்வளோ ஃப்ராக்மெண்டேஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொரியை ரீட்யூன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கொரி ஆப்டிமைசேஷன் ஃபார்மேட் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் கொரி ரீஃபார்மேட் பண்ண ஆகும், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். தென் ரிசோர்ஸ் அலோகேஷன் நான் சொன்ன மாதிரி தான், எந்த டைமில் எனக்கு பீக்கில் இருக்க டேட்டாபேஸ், பீக்கில் இருக்க டைமில் எனக்கு ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படும். ப்ளஸ் அன்யூஸ்டாக இருக்க ரிசோர்ஸ் எல்லாம், ஸோ லைக் இப்போ வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன், அது வந்து சஸ்பெண்டட் மோடில் கிடைக்கும். சஸ்பெண்டட் மோடில் இருந்தால் அது ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கும், அது ரொம்ப நாளாக சஸ்பெண்ட் மோடில் இருக்கும், எனக்கு அந்த ரிசோர்ஸ் அன்யூஸ்ட் இல்லைனா அண்டர் யூட்டிலைஸ்ட் இருக்குது, அது வேஸ்ட்டாக இருக்குது, அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அன்யூட்டிலைஸ்ட் இல்லைனா ஓவர் யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால எனக்கு எகெயின் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் என்னோட டோட்டல் ரிசோர்ஸ் காஸ்ட்டும் எனக்கு கம்மியாகும். ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷன், அதோட அனாலிசிஸ், மானிட்டரிங் எனக்கு AI டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸிங். இந்த இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸிங்கிறத நான் சொன்னது இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இண்டெக்ஸஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எக்ஸிக்யூஷனை வச்சு எந்தெந்த இண்டெக்ஸ் அதிகமாக கால் பண்ணுது அந்த இண்டெக்ஸஸை மட்டும் கேண்டிடேட்டாக எடுத்து அந்த கேண்டிடேட்டில் எவ்வளோ தூரம் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, என்ன ஃப்ரீக்வன்சியில் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகுது, அப்போ எந்த ஆங்கிளில் இல்லை எவ்வளோ டியூரேஷனுக்கு ஒரு தடவை அந்த இண்டெக்ஸ் டீஃப்ராக்மெண்ட் பண்ணணும், அப்போ அதோட வால்யூம் என்ன, ஸ்பீக் ஹவர்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி கால்குலேஷன் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இன்டெலிஜென்ட் என்னோட இண்டெக்ஸை ரீட்யூன் பண்ணலாம். எவ்ரி ஹவர் ஒன்ஸோ சம்திங் வந்து எனக்கு இண்டெக்ஸை நான் இன்டெலிஜென்ட் ரீட்யூன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் டாப் நோச்சில் இருக்கும். ஸோ இந்த இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸிங்க்கும் என்னால் இது யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதோட கொரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தென் அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் டியூன் நான் சொன்னது லைக் DB பேராமீட்டர்ஸு, டெம்பரரி ஃபைல்ஸு, DBயோட லாக் ஃபைல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, DBயோட கான்ஃபிகரேஷன் சைஸ், ஃபைல் கான்ஃபிகரேஷன் சைஸ், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறது. இதெல்லாமே வந்து ஆஸ் எ DBA நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட்டு தந்துச்சுன்னா ஐ கேன் டூ இட் மச் மோர் பெட்டர். இல்லைனா நானே வந்து அதை மச் மோர் பெட்டராக பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து AI டெக்னிக்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது DBA எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். என்னெல்லாம் நம்ம பார்த்தா ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், அனாமலி டிடெக்ஷன், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸிங், கொரி ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டியூனிங், தென் ஆட்டோ சஜஸ்டிங் கொரி. இந்த ஆட்டோ சஜஸ்டிங் கொரி வந்து இப்போ என்கிட்ட ஒரு 2 டேபிள் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட 2 டேபிள் இருக்குது. அந்த 2 டேபிள் நான் ஒரு ஜாயின் போட்டிருக்கேன். நான் ஒரு காலம்ஸை பேஸ் பண்ணி ஜாயின் போட்டிருக்கேன். ஜாயின் போட்டு ஃபெச் பண்ணுறேன். சரி, எனக்கு அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபார்மேட் எனக்கு வருது, இல்லை எனக்கு எக்ஸிக்யூஷன் பிளான் வருது. பட் இந்த ஆட்டோ சஜஸ்டிங் கொரியில் நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஜாயின்ஸ் கூட அடிஷ்னலாக வேறு கண்டிஷன் 2-3 காலம் இண்டெக்ஸ் காலம்ஸ் போட்டால் எனக்கு கொஞ்சம் கூட பெட்டர் எக்ஸிக்யூஷன் பிளான் கிடைக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த ஆட்டோ சஜஷன் கொரி மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மெச்சூர்டு மாடல் இருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துலேயும் பிட்ஸ் அண்ட் பேட்சாக ஒரு இடத்துல இருக்குது. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி மோஸ்ட் எஃபிஷியன்ட் வேல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். தென் ஸ்கில் செட் எவல்யூஷன். இப்போ இந்த நான் இப்போ AI டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னேன், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ இது நான் என்னோட டெய்லி டு டே ஒர்க் லைஃப்பில் நான் கொண்டு வரதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கோட பேசிக் நாலேஜ் தெரியணும். அதேமாதிரி மெஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ், சூப்பர்ஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்ஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், லாஸ் ஃபங்க்ஷன், ஆக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், ப்ரெடிக்டிவ் மாடலிங், டேட்டா அனாலிசிஸ், எல்லாத்தோட ரொம்ப பேசிக்கான ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கோரிலேட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ், விஷுவலைசேஷன், அப்புறம் ஏஐயோட ரொபஸ்ட் கேப்பபிலிட்டிஸு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் ஏஐ அண்டு எம்எல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியலனா டோன்ட் வரி, நம்ம ஆல்ரெடி AI 900 சர்டிஃபிகேஷனை பற்றி வீடியோ பிளேலிஸ்ட் போட்டுட்ருக்கோம். அதில் டீட்டெயில்டாக நம்ம வந்து இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கூட பேசிக் ஐடியா கிடைக்கும். தென் ஷுட் DBA Fear? உண்மையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து DBA Fear பண்ணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் சத்தியமாக கிடையாது. நம்ம இந்த காலம் போகிற போக்கில் நம்மளும் போகணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இப்போ பூமாக தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்மளும் கற்றுக்கிட்டு அதை நம்ம கொண்டு வரணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் DBயோட ரோலை அட் எனி காஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா காம்ப்ளெக்ஸ் சால்விங் ப்ராப்ளம்ஸுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மிஷின் லேர்னிங்கோட ப்ரோக்ராமோ அல்கரிதம் இது வரைக்கும் சால்வ் பண்ணுறதா சரித்திரம் இல்லை. ஸோ உங்களோட DBA ஆக்டிவிட்டீஸுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் யூஸ் கேஸ் இஷ்யூஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் DBA இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ DBயோட ரோலை கண்டிப்பாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே டைமில் நம்ம ஏஐயை வந்து கற்றுக்கலாம், இல்லை ஏஐயோட நம்ம அலைன் ஆகலைன்னா நம்ம மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இருக்க மாட்டோம். ஸோ ஏஐ பார்த்து பயப்பட தேவையில்லை, ஏஐயோட நம்ம ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். தென் சம் ஏஐ டூல்ஸ், யூஸ்ஃபுல் டூல்ஸ், மார்க்கெட்டில் இருக்க டூல்ஸ், ஃப்ரீலி அவைலபிள் டூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து AIQUERY. AIQUERY என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கொரிஸ், SQL நாலேஜ் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஈஸியாக டேட்டாபேஸ் ஸ்கீமா ஜென்ரேட் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணுறது, SQL கொரிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி AI to SQL அதே மாதிரி தான். எரர் ஃப்ரீ SQL கொரிஸ், சிண்டெக்ஸ் செக் பண்ணுறது, உங்களுக்கு இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு வந்து SQL நாலேஜே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி AI Data Sidekick, அதே மாதிரி dbsensei, இது காம்ப்ளெக்ஸ் டேட்டாபேஸ் கொரிஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ரைட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க சம் AI டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா AI ஹெல்பர் போட், AI சர்ச் கிளவுட், மேசன், Text2SQL AI. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து SQL டெவலப்பர் இல்லைனா SQL DBAக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண நினச்ச டாபிக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து DBA பயப்பட தேவையில்லை, அதை கற்றுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக கோத்ரூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் தருவீங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் தருவீங்க. உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்னா சொல்லுங்கள், நம்ம அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா ட்ரைனிங் சொல்யூஷன். நம்ம இன்னொரு வீடியோவில் திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ.